இந்த கூலிங் கிளாஸ் இன்னைக்கு சொல்கிறேன், இது கூட அதில் ஒரு ஆசை எனக்கு. நிறைய பான் தான் போட்டிருப்பார் கமல். நல்லா மீசையெல்லாம் அடித்து முட்டை அடித்து முட்டை சைடெல்லாம் வெட்டி வேறு லெவலில் இருப்பார் கமல். கமாண்டோவாக இருப்பாங்க. அதில் முதல்ல ரன்னிங்கில் வந்து ட்ரெயினை தாண்டினவர் கமலஹாசன். கமலை யாராவது குறை சொன்னாலே எனக்கு ஜீரணிக்க முடியாது. விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ரிஸ்க்கு. பாயில் சைனைடு போட சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சைனைடுனா என்னென்னு தெரியும். கமலோட அட்வான்ஸ் பிரைன் தான் அந்த படங்கள் சரியாக போகாமல் போயிருக்கும். இந்த ரூமில் நீ நானும் பேசுனா நம்ம 2 பேரும் தான் கேட்கும் பத்திரி. ஆனால் அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கு கேட்கும். தற்காலிக தோல்வி சமரசம் செய்து கொள்வதான சமாதானம். டிசி ஆதிநாராயணன் நேர்மையானவன், ரொம்ப நேர்மையான கும்பல். அப்படி சிரிப்பார் நாசரு. அப்படி சிரிக்காத, என் நேர்மையை பார்த்து சிரிக்கிற மாதிரி. உனக்கு பிறகு வளர்ந்த பலவீனமான கூட்டத்தை பாரு. சினிமா பார்த்து வளர்ந்து வந்து பலவீனமான கூட்டம் தான் இருக்கும். அவங்கள அரசாங்கம் நசிக்கிறோம், இந்த விலைக்கு வாங்கிடும். நான் செத்தனை 1000 போராளி முளைக்கும். மயிர் தான் முளைக்கும். கமல் மயிர் தான் முளைக்கும். பொறுக்கிக்கு போராளிக்கு கலப்பில் பிறந்தவங்க எல்லாம் தீவிரவாதிகள் என்பவர் பிறக்கப்படுவதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எந்த படத்தை பற்றி சார் சொல்ல போறீங்க? குருதி படத்தை பற்றி பேசுவோம். ஓகே. 2 மாபெரும் இமயம் நடித்த படம். கமலஹாசன், அர்ஜுன், இன்னொருத்தர் நாசர். ஓகே. கௌதமி ஒரு ரோலில், இப்போ கீதா வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. கீதா வந்து இவங்களுக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க. எனக்கு அர்ஜுனுக்கு, கௌதமி கமல் ஒய்ஃபு. அன்றைய காலகட்டங்களில் கமல் வந்து ரொமான்ஸ் ஹீரோவாக இருந்தவர். சாக்லேட் பாய். ஆமாம், சாக்லேட்லாம் இல்லை, ரெக்கடு சாக்லேட் எல்லாம் உண்டது. ஆனால் அன்றைக்கி ஒரு குழந்தைக்கு தகப்பனாகவே ஒரு அறிமுகம் ஆனார் இந்த படத்தில். லவ் எல்லாம் சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடந்த காலம் அந்த காலம்லாம். 90-95க்கெல்லாம் காதலை போட்டு கூட்டிகிட்டு கிடந்த காலம். டைரெக்டாகவே கணவன் மனைவி குழந்தை. அர்ஜுனுக்கும் கணவன் மனைவி குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும். இவருக்கு ஒரு பையன் இருப்பான், கமாண்டோவாக இருப்பாங்க. அதிலே அன்னைக்கு ஒரு இந்த கூலிங் கிளாஸ் இன்னைக்குன்னு சொல்கிறேன், இது கூட அதில் ஒரு ஆசை எனக்கு. நிறைய பான் தான் போட்டிருப்பார் கமல். நல்லா மீசையெல்லாம் அடித்து முட்டை அடித்து முட்டை சைடெல்லாம் வெட்டி வேறு லெவலில் இருப்பார் கமல். கமாண்டோவாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஃபஸ்ட்டு அர்ஜுன் வந்து அதில் இஸ்லாமியர். அப்பாஸ் அப்படின்ற ஒருவர். கமலஹாசன் வந்து இந்து தான். ஆதிங்கிற கேரக்டரில் ஒருவர். நேர்மையான அதிகாரிகள். இவங்க ஒரு ஆப்ரேஷன் தனுஷ்ன்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட்டை பிடிக்கிற ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்வாங்க. அதில் இவங்க ஆளுகளை ஆப்போசிட் கேங்கில் அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு அரெஸ்ட் இருக்கும். அதில் முதல்ல ரன்னிங்கில் வந்து ட்ரெயினை தாண்டினவர் கமலஹாசன். மிஸ் ஆன உயிர் தான். ஓகே. மிஸ் ஆன உயிர் தான், ஆனால் தாண்டினார். அந்த சீன்லாம் இருக்குதுல்ல. அந்த அளவுக்கு ஒரு கலைஞன். எனக்கு என்னமோ கமலை யாராவது குறை சொன்னாலே எனக்கு ஜீரணிக்க முடியாது. விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ரிஸ்க்கு. தாண்டுவாப்புல தாண்டி டப்பு டப்புன்னு ஒரு இது பண்ணி, அப்போ ஒரு கன் ஷாட் நடக்கும். கன் ஷாட் நடந்து கரெக்டாக ஒருத்தரை தூக்கி உள்ளே போடுவாங்க. நான் டிரைவர் அப்படிம்பார் நாசர். எனக்கு எது தெரியாது டிரைவர்னு. கன் ஷாட்டில் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்தோடனே ஆல்ரெடி அதில் ஒருத்தரை தூக்கியிருப்பாங்க. யாருன்னா அஜய் ரத்னம். அவர் தான் வந்து ராக்கெட் லாஞ்சர் வச்சு அடிப்பார். ஒரு பச்சை பசேர்னு உள்ள எடுத்து ராக்கெட் லாஞ்சர் அடிப்படும். அடித்து ராக்கெட் லாஞ்சர் வந்து அடிச்சு சுரேந்தர் ஒரு கேரக்டர். சுரேந்தர், மாலா, பவன், அப்படி நிறைய அந்த டெரரிஸ்ட் நேம் எல்லாமே. கடைசியாக போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறோம், கமல் ரவுண்ட் அப் பண்ணுறோம். லாஸ்ட்டு கென்னு வச்சுட்டு இருப்பார். பாயில் சைனைடு போட சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சைனைடுனா என்னென்னு தெரியும். கமலோட அட்வான்ஸ் பிரைன் தான் அந்த படங்கள் சரியாக போகாமல் போயிருக்கணும். சைனைடு என்ன அப்படின்னு குப்பி வாயில் போடணும். போட மாட்டார், வாழன்னு தெரிஞ்சிருவான். அதுக்குள்ளே அவங்க ஃபயர் பண்ண பார்ப்பாங்க. அதுக்குள்ளே கமல் பாஞ்சு அஜய் ரத்னம் உருண்டு வந்து எல்லாம் கன் ஷாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும். பேசு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும், ரொம்ப லவ்வபுல்லாக இருக்கும். அது பொண்டாட்டி ரொம்ப நீ தான் வேணுங்கிறாப்பா, நீ தான் உசுருங்கிறா, நீ கொஞ்சம் உண்மை பேசின்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸ்லேருந்து கூட உன் பேர் எடுத்துருவேணா அப்படின்னு கமல் சொல்லுவார். பொய் அப்படிமா அஜய் ரத்னம். நீ நம்பி தான் ஆகணும், என்னை தவிர உனக்கு யாருமே கிடையாது. நான் அண்ணன் கொண்டு, நீ எல்லாம் அண்ணன் கொண்டு, நான் இப்போயே உன்னை கொண்டுடலாம், நீ கணக்கிலே கிடையாது, நான் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். கேஸ்லேருந்து எடுக்க முடியும், அரசாங்கத்திட்ட சொல்லி உனக்கு என்ன வேணும் ஏன்னா செஞ்சு தர முடியும். நீ சொல்லும்ல, பொறுத்து பார்த்துட்டு சென்டிமெண்ட் தாங்காது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பத்ரி சார்கிட்ட கேட்டுங்க, என்னட்ட கேட்குறீங்க அப்படிமா. பார்த்தா பத்ரி ஆல்ரெடி உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தூக்குனாங்கல்ல, மாஸ்டர் பிளான் அவர் தான். என்டையர் டான் பத்ரிநாதமூர்த்தி. இப்படி சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. நாசர் இப்படி உட்காந்துருப்பார், எதுவுமே பேசாமல். நான் கமலஹாசன் அடித்ததில் வந்து இந்த இடத்துல ஒரு லைட்டாக கிழிஞ்சிருக்கும்.
அந்த பேண்டைட் போட்டுருவோம். அந்த லைட், அந்த பழைய காலத்து டூம் லைட்டு திருப்பி அடிப்பார். லைட்டாக வைக்காருக்கு, அது ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நல்லா அரக்கை சட்டை போட்டு கமல் அழுத்தம் திருத்தம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் நீ தான் தலைவன் பிறகு அவர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தானே. என்னடா இவன் எவ்வளோ அடித்தாலும் வாயை திறக்க மாட்டானேன்னு நினச்சப்பே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். பத்ரிநாதமூர்த்தி, நீ தான் என்டையர் கேங் லீடர் அப்படின்னு அப்படி ஒரு செகண்ட் அந்த நாசருடைய அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒன்றுமே இருக்க முடியும், எல்லாம் தெரிஞ்சு போச்சு இவனுக்கு. அடுத்து அப்படி வந்தோன்னே நிறையா பேசுகிறான். போவான் ஆள் கிருஷ்ணன் கேரக்டர் தான் அஜயரத்னம். மாலா, சுரேந்தர், பவன், டைப்ரைட்டர் ரிப்பன் வாங்கி கட்டுப்படி அவ்வளோப்பா. அப்போ டைப்ரைட்டர் ரிப்பன் வாங்கி கட்டுப்படி அவ்வளோப்பா, அவ்வளோ பேர் சொல்கிறான். என்னன்னு சொல்லு, இந்த ரூமில் நீ நானும் பேசுனா நம்ம 2 பேரும் தான் கேட்கும் பத்திரி, ஆனால் அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கு கேட்கும். என்னன்னு சொல்லு, சின்ன சமாதானம் தான். இப்படி வருவார், உனக்கு தெரியாததா, தற்காலிக தோல்வியை சமரசம் செய்து கொள்வதான சமாதானம். எனக்கு நிறையா இருக்குது, எனக்கு நிறையா இருக்குது. இந்த சமுதாயத்து மேலே கோபம், இங்கே உள்ள எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிரான போராட்டம், எனக்கு நிறைய கோபங்கள்லாம் இருக்குது. எனக்கு கடவுள் நம்பிக்கை உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என் கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் தப்பு பண்ணணுமான்னு? கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் தப்பு பண்ணலாம், இல்லைனாலும் தப்பு பண்ணலாம். சரி, நாளைக்கு வரும் பத்திரி, பேசியே ஆகணும், நீ இப்படியே இருக்க முடியாது. இப்படி எழும்பக்குள்ள எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா, என்ன வீட்டுக்கு போகணும் அப்படிம்பாரு. அந்த சீனே ஒரு சீனாக வரும். இந்த சொன்ன லாஸ்ட் ட்ரிகர் இருக்குல்ல, அடுத்தது அவர் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு தான் ப்ளே பண்ண ஆரம்பிப்பார் நாசர். அந்த மாதிரி அடுத்த நாள் வருவார், நாளைக்கு பேசாலே அப்படின்னு ஒரு பல்லாக உடைப்பேனே. அவ்வளோ வலியை தாங்குற மன வலிமை இங்கே யாருக்கும் கிடையாது பத்திரி. அது சின்ன விக்கெட் ஒரு திறந்துட்டு பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. நாளைக்கு பார்ப்போம் அண்ணார். அடுத்த நாள் வருவார், அப்படி உட்கார நாசர். டிசி ஆதிநாராயணன், நேர்மையானவன், ரொம்ப நேர்மையான கொம்பன் அடிப்பார். அப்படி சிரிப்பார் நாசர். அப்படி சிரிக்காத, அது என் நேர்மையை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவார். அப்படியே 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடும், நல்லாயிருக்கும் அந்த கான்வர்சேஷன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஆளுகள்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அது ரைட்டு, உன் கேங்குக்குள்ளே என்னால் ஆள் அனுப்ப முடியுது, அப்படி என் டிபார்ட்மெண்ட்டில் நீ ஆள் அனுப்ப மாட்டியான்னு. அதில் ஒரு அருமையான விஷயம், சினிமாவை பற்றி தவறாக பேசுவார் கமல். உனக்கு பிறகு வளர்ந்த பலவீனமான கூட்டத்தை பாரு, சினிமா பார்த்து வளர்ந்து வந்த பலவீனமான கூட்டம் தான் இருக்கும். அவங்கள அரசாங்கம் நசிக்கிறோம், இல்லை விலைக்கு வாங்கிறோம். வேறு நாசரு, நான் செத்தனை 1000 போராளி முளைப்பேன், மயிர் தான் முளைக்கும். கமல் மயிர் தான் முளைக்கும், பயிர் முளைக்கும், அதெல்லாம் ஒன்றும் முளைக்காது. பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பில் பிறந்தவன் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் முளைக்காது, நசிக்கிறோம் அப்படிம்பாரு. அப்படியே போகல எங்கள் வீட்டுக்கு நல்லா பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க கமல் வீட்டுக்கு. அந்த குழந்தை வந்து நாய் பின்னே ஓடும், ஒரு ஓம்னி ஒன்று வரும், பட்டு நாயை ஷூட் பண்ணுவாங்க. நாயை ஷூட் பண்ணணுன்னா நாய் இறந்துடும், குழந்தைய செக்யூர் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு கமாண்டோக்குள்ளே எவ்வளோ பாதுகாப்பு இருக்குமோ அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அடுத்த நாள் வருவான், இவனை புட்டிச்சு அட்டிச்சு யார நாசரை ஊசியை போடுவாங்க. இது அஃபென்ஸ் அப்படின்பா. உனக்கெல்லாம் இவ்வளோ பேசி புரியாது, பேச வச்சு அப்படி தான் போவான். டாக்டர் அப்படின்னு போயிட்டு நாய் செத்துச்சு, என் குறி தப்பில், சீனிவாசன் நீ சாப்பிட்ற அப்படிமா. கமலோட பையன் பேர் சீனி. அப்படியே நிறுத்திட்டு அடுத்த நாள் ஒன்றை வச்சு ஒட்டச்சு பண்ணும், வெறி உச்சக்கட்ட வெறி ஆகிடும். கொண்டு போயிட்டு வச்சுருவார். அப்போ தான் அந்த கூலிங் கிளாஸில் நீங்கள் கூட அடிக்கடி சொல்லுவீங்களா, கேமரா தெரியுது சார்னு, அதுலேயே கேமரா தெரியும். எவ்வளோ உன்னிப்பாக பார்த்துருக்கோம் படத்தை பாருங்க. ஓகே, 2 பேரை தூக்கி கொண்டு வச்சு இந்த என்கவுண்டர் திஸ் அஃபென்ஸ் அப்படிமா. உங்கள்கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை, சுற்ற வேண்டியதான் ஒன்று அப்படின்ட்டு பெரிய உரையாடல் நடக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷனில். ஆனால் அதில் ஏன் ட்ராப் அவுட் ஆகி கொண்டு வருவாங்கங்கிறது எனக்கு புரியல. அப்போதைக்கும் புரியல, இப்போதைக்கும் புரியல. 2 பேர் பேசிட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் பையன் தொட்டியில் நீச்சல் குளத்தில் விளையாண்டுட்டு இருப்பான். சைபர் ஷாட் அடிப்பாங்க, காலில் ஷூட் பண்ணோன்னே கமலுக்கு ஆட்டம் கண்டுரும், டப்பா டான்ஸ் ஆடிடும். ரைட்ஸ், நம்ம ஒன்றும் பெரிய பாதுகாப்பில் எல்லாம் இல்லைன்னு முடிவு எடுத்துருவாப்புல. அதுக்குள்ளே கமலை வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அந்த எப்பயுமே இப்படி ட்ரிப்பாக உட்காந்துருந்த ஒரு ஆள் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டு தளர்ந்து போய் உட்காந்துருப்பார் நாசருக்கு முன்னாடி. அது நான் ஒன்றும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எங்கள் ஆளுங்க 2 பேர் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வருவாங்க, அவங்களை ரொம்ப மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு இவருக்கு டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்தையும். என்னடா இது இப்படி நடக்குது, ஒன்றுமே புரியாது. எனக்கு தேவை தனுஷ் யாருங்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை.
எனக்கு பாதுகாப்புக்கு அவர்னு இவன் டிக்ளேர் பண்ணுவாங்க. கமல் அப்படியே சரிஞ்சு உட்காந்து சரிப்போ அப்படிப்பா கிளம்பி போவார். நேராக போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் ஃபயர் பண்ணிவிட்டு அந்த கூட வந்து ஒரு போலீஸ்காரன் உளவாளி இருப்பான், அவனையும் ஷூட் பண்ணிட்டு லாக்கை கட்டிட்டு கூட காட்டுக்குள்ளே போயிடுவார் நாசர். அடுத்த நாள் முதல்ல அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, அவனை போய் நீ அனுப்பியிருக்க பாருன்னு அர்ஜுன் சொல்லுவான். அப்போ ஃபோன் வரும், லேண்ட்லைன் ஃபோனு. சும்மி பொன்னாட்டி பேர் வந்து சும்மி, யார் கௌதமி. சுரேந்தர் மாலான்னு 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவனை தங்க வை மேலே. நான் அப்பாஸ் அப்படிமா, நீ பேசு அப்படிமா, அப்பாஸ் அப்படின்னு மறாது கால் இப்படி எல்லாம் கமலோடைய நடிப்புங்க. அப்பாஸ் அப்படின்னு வெளியே போகணுன்னு அர்த்தம், பர்சனலாக பேசணும்னு அர்த்தம். 2வது அப்பாஸுக்கு வெளியே போவான். சரி நான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். அதை பார்த்தா அதில் அவன் பொறுக்கி, சுரேந்தருங்கிற கேரக்டர் பொறுக்கி. ரூமு அங்கே சொன்னாங்க அண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். கமலை வந்து ஒரு ட்ரெயினில் வச்சு எல்லாம் இதில் கொண்டு போயிட்டு வேண்ட சில தகவல்கள்லாம் வாங்குவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், அதுக்குள்ளால் போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. மராதாட்டி போகல அர்ஜுனுக்கு டவுட் வந்துடும் இவனோட செயல்பாடில். அர்ஜுனும் போய் உட்காந்து தலையில் உள்ள இந்த இதை எடுப்பாங்க. அப்படியே எத்தாப்பில் பார்த்தா அர்ஜுன் உட்காந்துருப்பான். அப்படி மூஞ்சி தலையை தொங்க போட்டுருப்பான். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு வச்ச படம் துரோகி. குருதி படம்லாம் ரத்த ஆறுன்னு தான் அர்த்தம், துரோகின்னு தான் வச்சாங்க. தலையை கீழே குஞ்சுவார். ஆதிவனும் பணத்துக்காகலாம் செய்யலை. யார் அர்ஜுன் சொல்கிறது, ஆதிவனும் பணத்துக்காகலாம் செய்யலை. அவனும் குடும்பம் இருக்குல்ல, சீனி சுமி அழகான மனைவி எல்லாம் இருக்காங்களே. அர்ஜுன் சொல்லுவான் ஐம் சாரி அப்படிமா, தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்படின்னு. ஆப்ரேஷன் தனுஷ் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா டிசி அப்படிமால 3 பீப் அடித்தா அவன் வீட்டில் அங்கே எல்லோரும் ஃபயரிங் ஆகிடுவாங்கன்னு சொன்னோன்னே கமல் வந்து ஐபால கமலோட இட்ஸ் மீ அப்படிம்பார். அப்பாஸ் ஏன் போய் சொல்கிறான்னு தெரியலையே, அப்பாஸ் டிசி தானே அப்படி இப்படின்னு அந்த டைலாக் போடும். நீ போ அப்படின்னு அப்பாஸுமா வந்துடுவான். மறுபடியும் வந்து அவன் அப்பாஸ் தேடி வருவான். அது ரொம்ப பயங்கரமான சீக்வன்ஸாக இருக்கும். அதில் டிசிஐ ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் நல்ல பேர் அந்த படத்தில், சிங்கித சீனிவாசர். அவருக்கு ஒரு உளவாளியாக இருப்பார். அவங்களோட நேர்மையை தான் இவங்க வச்சுருப்பாங்க. கமலஹாசன் அவங்க தான் சீஃபாக. அவர் புல்லட் அடிபட்டிருக்கும் காலில். அவர் வீட்டுக்கு கமல் வருவாப்புல. சார் அவர் பேர் சீனிவாசன், என் பையனும் கூட நான் உங்கள் பேர் தான் சார் வச்சுருக்கேன். ஆமாம் அது யாதி, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பத்ரி கூட இதே தான் சார் சொன்னான் அப்படிமா. பத்ரி எல்லாம் சொல்லிட்டானோ, நான் உங்களை நேர்மையாக தான் நினச்சேன், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட விரும்பலை, நான் நேசிச்சதான் தான். நேர்மையெல்லாம் இந்த மூஞ்சில் தேடாத, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லு, மூஞ்சில் தெரியும் அப்படிம்பாரு. பேசிகிட்டே இருக்குள்ள ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் நான் சொல்கிற விஷயம் ஃபோட்டோ இருக்கும், கமலஹாசன் ஃபோட்டோ, அர்ஜுன் ஃபோட்டோ. அப்படின்னா உன் ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான் சிபிஐயில், பேசாமல் போய்க்கோ, ஆனால் செத்து போயிடும் அர்த்தம், பேசாமல் போய்க்கோ, ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு. ஃபோன் அந்த கை எச்சு கை இருக்குல்ல, சாப்பாட்டு கை, அது பற்ற பார்த்தோன்னா கை எடுப்பார். ஏன்னா அவன் அவங்கள நேர்மையானவன். வந்தோடனே சிபிஐயில் எல்லாம் சொல்லிட்டியோ அப்படின்னு கேட்பார். எஸ் அப்படின்னு. சிபிஐ வந்தோடனே திஸ் மை ஒய்ஃப், திஸ் மை ஃப்ரெண்ட் ஆதி, தெரியும், ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பாத்ரூமில் போவார். கமலஹாசன் வேகம் ஓடி போய் கதவை திறப்பார். டப்புன்னு அடித்தா புல்லட் இப்படி தலைமையில் இப்படி தூக்கி படுக்கும். அதான் முதல்ல சின்ன பிள்ளையில பார்த்தேன் ஒரு கன் ஷாட்னா எப்படி இருக்குன்னு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கௌதமிட்டு சொல்லுவான், இங்கே அவர் சீனிவாசன் இறந்துட்டார். ஏன் இருந்தார், ஏன் நீங்கள் சொல்லலன்னு. சீனிவாசன் அவங்க ஆள் அப்படின்னு. இருக்காது, யாரோ போய் சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன சாட்சி அப்படிங்க கௌதமி. அவர் தற்கொலை தான் சாட்சி, இங்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எவனுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் கௌதமி பயப்படுவான். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எவனுக்கும் பாதுகாப்பு இல்லை, நானே இன்செக்யூராக தான் இருக்கேன், என்னையே போகணுமோ கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு கயிறு கட்டுவாங்க. கமலை எப்படிலாம் மிரட்டு வாங்கிக்கிறீங்க, ஃபோன் வேலை செய்யாது, மறுபடியும் ஃபோன் வேலை செய்யும். டிசி ஆதிநாராயணன் ஃபோன் வேலை செய்தா அப்படியே ட்ராப் பண்ணியே கொண்டு வந்துடுவாங்க அவங்க வலைக்குள்ளேயே. அர்ஜுனை கொண்டுருவாங்க ரொம்ப ஈஸியாக, டப்புன்னு ஃபயர் ஹெட்ஷாட் பண்ணுவாங்க. அதில் ஒரு தரப்பு ஆப்ரேஷன் தனுஷ், ஏற்கனவே ஒருத்தரை பிடிச்சிடுவாங்க, இன்னொரு ஆள் மிச்சம் இருப்பான். கொண்டாந்து கண்ணில் வந்து ஒரு சின்ன தூசி இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சல்யூட் பண்ணிட்டு அவர் போயிடுவான். அவன் போலீஸ் தான். அவ்வளோதான். அப்பாஸ் செத்தோன்னே இங்கே ட்ரிகர் ஆகிடும் யார் கமலுக்கு. சுரேந்தர் நான் பத்ரியை சந்திக்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. நீ நினச்ச பேரெல்லாம் கமாண்டோவை பார்க்க முடியாது, கமாண்டோ சொல்கிறப்ப தான் நீ பார்க்கலாம். ஏய்
நீ யாரா எனக்கு பத்திரிக்கை நடுவில் சொல்கிறா அப்படிமா. சின்ன சுவாமிஜி அந்த கோடு வேடு, சின்ன சுவாமியோட குரல் சரியில்லை, எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு. சரி சரி அங்கே உனக்கு வேலை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுன்னு சொல்லுவான் நாசர். ஆனால் அவர் கிளம்பி வர மாட்டார். இங்கே இருந்துக்கிட்டு பொம்பளை பொறுக்கிட்டு உட்காந்துருப்பார் அவர் சுரேந்தர். கூட வந்து மாலாவே ஃபயர் பண்ணுவான். என்டையராக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கமல் நேராக அங்கே போயிடுவார். அங்கே போன வேகத்திலேயே தேட்டரில் வச்சு ஒருத்தனை போடுவான். ஒரு ஆளை பழைய படம் ஓடிட்டு இருக்க தேட்டரில் அங்கே வச்சு ஒருத்தனை போடுவான். அவன் தான் அடுத்த லீடர் ஆக வேண்டியவன். அதான் நாசர். அதுக்கு அடுத்து தேட்டரில் வச்சு போட்டாலும் அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த கமல் அனுப்பின போலீஸ் ஆஃபீஸர். நேராக அங்கே போனே கட்டி உருண்டு எல்லாரையும் ஃபண்டை போட்டு கென்னெல்லாம் பண்ணுவார். அடித்து ஒரே அடியில் கமலை அடிச்சிருவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அந்த இவங்க வந்து காலையில் ஹைதராபாத் போகிறாங்க. என்டையர் டெரரிஸ்டும் சீக்கிரம் அவன்கிட்ட உண்மையை வாங்கினா அடித்து உட்கார வச்சுருப்பாங்கன்னா செதைச்சி உட்கார வச்சுருப்பாங்க கமலை. அப்படியே பார்த்துட்டு யார் தனுஷ் சொல்கிறாங்க, சொல்ல மாட்டேன்டா அப்படின்பார். பூன்னு துப்புவார் நாசர் மூஞ்சில். ஏன்னா அப்பாஸே கொண்டுட்டா அப்புறம் என்னடா நானும் தான்டா துரோகி இதில் சொல்ல முடியாதும்பாரா. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அது பார்ப்பார் கமல். அவர் தான் தனுஷ், அவர் தான் உளவாளி. ஓகே. டக்குன்னு அப்பாஸ் ஆகக்குள்ளேயும் இவனை தான் பார்த்தான். நீ இவனை தான் பார்க்குற. டக்குன்னு அவன் கையில் இதுக்கு என்ன வாங்கி இவன் தான் தனுஷ். இல்லைம்மா மாஸ்டர் நானே மாஸ்டர் இவன் தான் தனுஷ் வாஞ்சி. ஏன்னா அடுத்து இவனை கொண்டு போகிறான். நான் அடித்து செதஞ்சு வாங்கிட்டேன், வெளில போக முடியாது. பாஞ்சு உள்ளே சுற்றி கென்ஷாட் சவுண்டெல்லாம் கேட்டு உள்ளே போய் கமல் கையில் வந்து அந்த கடைசியாக நாசர் கையில் இந்த துப்பாக்கி தானாகவே ஃபயர் ஆகிடும். இந்த அந்த கை போயிடும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்துவாப்பில் ஒரு குத்து, இந்த இடத்துல குத்தி இந்த இடத்துக்கு வெளில வந்துடும். அப்படியே இருப்பார். நாசர் செத்துருவார். அவங்கெல்லாம் வெளில வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னோட சார் துப்பாக்கி எடுத்துங்க சார், ஃபயர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. நோ 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 செய்யக்கூடாது சொல்லுவார் பாரு. காலி தான். நம்ம ஃபயர் பண்ணுற முடிஞ்சால் ஃபயர் பண்ணலாம். எத்தனை பேரை சுட முடியும்? நம்ம ஆப்ரேஷன் தனுஷுக்காக, நம்ம அப்பாஸுக்காக நீ என்னை ஷூட் பண்ணிவிடு. நான் கமாண்டோவை கொண்டுட்டேன், பத்ரியை கொண்டுட்டேன். அடுத்த கமாண்டோ நீ தான் அடுத்த லீடர். நீ தலைமை தாங்கி போய் அங்கே எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துடலாம். நான் சாவுறது தான் கரெக்ட். நீ சுடுன்னு. சார் என்ன சார் சுடலாம் முடியாது மாப்பிள்ள. கமான் மை மேன் மை ஆர்டர் அப்படின்பாப்புல. சட்டச்சிட்டு அடிச்சோம். அப்படியே செவத்தில் போய் வந்து பட்டேன்னு விழுவும் பாடி, கமல் பாடி. அப்போ தான் தனுஷ் கிட்ட வந்துட்டு அந்த துறைக்கு நம்ம கமாண்டோவை கொண்டுட்டான், நீங்கள்லாம் உத்தரவு விட்டீங்கன்னா நான் தலைமை ஏற்றுக்குவேன்னு. அடுத்த தலைமை அதான் ஆக்சுவலாக போய் என்டையர் கொடுத்து பிடிச்சி கொடுக்க போகிறாங்க. விருது கொடுப்பாங்க. அர்ஜுன் பொண்டாட்டி விதவையாக வந்து வாங்கும், கமலஹாசன் பொண்டாட்டி விதையாக வந்து வாங்கும். விதையாக வந்தவங்கள அந்த விருதை கொண்டு போய் நான் காரில் வைக்கிறேன்னு ஓடுவான் அந்த கமலஹாசன் பையன். சீனு பார்த்து சீனமா அங்கே வருவாங்க. இந்த அந்த டெரரிஸ்டோட பையன். நான் பவனோட பையன். எங்கள் அப்பா பேர் இது, உங்கள் அப்பா பேருண்டா. எங்கள் அப்பா பேர் டிசி ஆதிநாராயணம்மா. டிசி ஆதிநாராயணன் அடிப்பாங்க அவங்க. ஏன்னா தெரியல, அடிச்சோன்னே இவன் கல்லை பொறுக்கிட்டு மீன் வீசுவானா. அப்போ அப்படியே என்டையர் போலீஸ் ஓடிடுவாங்க. அந்த பசங்க மதில் தாண்டி வச்சு ஓடுவாங்க. அப்போ ஒரு லெட்டரோடு அந்த படம் முடியும். அவர் டைப் பண்ணிட்டு இருப்பார் யார், கமல். ஒரு சீன்ஸுமே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, நாளைக்கு நான் இது வரலன்னா நீ எஸ்பி ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துரு அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதில் இருக்கும். தீவிரவாதிகள் என்பவர் பிறக்கப்படுவதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் உருவாக்கப்படுவதில் இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நடந்து முடிந்தவை அனைத்தும் ஒரு அத்தியாயமே. இதை தயவு செய்து யாராவது முடித்து வைங்கள். இப்படிக்கு டிசி ஆதிநாராயணன் அப்படிங்கிற கடிதம் அதில் ப்ளே ஆகி முடியும். ஓகே, அதோட அந்த உறுதிப்புணல்ங்கிற படம் முடியும். பாட்டு இல்லாமல் எடுத்த படம். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.